சென்னை திருவொற்றியூரில் தேங்கிய மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து மாணவன் உயிரிழந்த நிலையில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கிறிஸ்துராஜன். கிறிஸ்துராஜன், அங்கு தற்போதைய நிலை என்ன? மாணவனின் உயிரிழப்புக்கு அரசு தரப்பிலிருந்து என்ன பதில் அளிக்கப்பட்டது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். அதாவது நேற்று இரவு சுமார் 8:30 மணி அளவில் டியூஷன் முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த மாணவன் மழைநீர் தேங்கியிருந்த மழைநீரில் கால் வைத்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதனையடுத்து நள்ளிரவு முதல் அவர்கள் 12:30 மணி வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவர்கள் காவல்துறை தரப்பில் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து போராட்டம் தற்சமயமாக கலந்து சென்றனர். தற்போது வரை அதிகாரிகள் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விக்னேஷ். மேலும் அந்த சம்பந்தப்பட்ட மின்சார வாரிய துறையினுடைய ஏ மற்றும் ஜே அவர்களை கைது செய்யும் வரை நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர்களை நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் விக்னேஷ். தற்போது அரசு தரப்புல இருந்து அவங்களுக்கு பதிலளிக்கப்பட்டதா? தொடர்ந்து யாராவது பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்களா? காவல்துறை மட்டுமே அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அரசு அதிகாரிகளோ அல்லது வேற எதுவும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. இதனால்தான் மக்கள் கொந்தளித்து சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் விக்னேஷ். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிறிஸ்துராஜ்.